வணக்கம். உணவு சாப்பிட்றோம் இல்லை, அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்பூனில் சாப்பிடுவோம், கையில் சாப்பிடுவோம், ஊட்டி விடுவாங்க. சில உணவு வந்துட்டு குடிக்க செய்வோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு முறையில் சாப்பிட்றதுல நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழன் இருக்கான் இல்லை, இவங்கள மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒரு நுணுக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. போகிற போக்கில் வந்துட்டு ஒரு லெசனை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பங்கிட்டு கொடுத்தலும் பகிர்தலும் உணவின் கலாச்சாரமாக இருந்திருக்கு. அது வந்துட்டு ஒரு முறையில் வந்துட்டு அது அப்படியே வெளிப்படையாக அதை காமிச்சிருப்பாங்க. எது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு 80s 90s கிட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இதை சாப்பிட்ருப்பாங்க இந்த முறையில். ஓகே, சில பேர் வந்துட்டு சீனா ஐயையோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப புதிர் போடல. என்ன உணவு சாப்பிட்ற முறையில் அந்த கலாச்சாரத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நிலா சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லை. ஓகே, எனக்கு நிலா சாப்பாடு சாப்பிட்ட ஞாபகம் கொஞ்சம் குறைவு. பட் சட்டி சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் நான். என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக சமைப்பாங்க. சும்மா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலாக கீரை சட்டியில் கடைவாங்க. அதுக்கப்புறம் புளிக்குழம்பு. ஓகே, இது பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த குழம்பு வந்துட்டு எப்போ காலி ஆகணும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன அண்ணா சரியான சாப்பாடுறாம, சரிங்களா, அந்த சட்டிக்காக சண்டை போடுவோம். நானுமே சரி, நான் நல்லா சாப்பிடுவேன். பட் இப்போ கம்மி ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாட்டில் வந்துட்டு அவ்வளோவா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது, வயசாகுது இல்லை. ஓகே, எனக்கு இப்போல்லாம் ஐயோ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அதை சாப்பிடணுமா, கடிச்சு மென்று பேசாமல் ஒரு ஜூஸ் கொடுங்க, குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அப்போ வந்து சண்டை போட்டுப்போம், எனக்கு சட்டியில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இருங்க, வெயிட் பண்ணுங்கள், சண்டை போடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்துட்டு 2 கரண்டி சாப்பாடு போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஸோ டேஸ்டி, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க அந்த ருசி. அதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அது எப்படி. என்ன மாதிரியான உணவு வந்தாலுமே சரி, ஓகே, பட் அதுக்கு ஈடே வராது. அது நீங்கள் சாப்பிட்லன்னா அன்லக்கின்னு அர்த்தம். அது சாப்பிட்டவங்க லக்கி. ஓகே, அந்த மாதிரி ஒரு உணவு இருக்கு இல்லையா. அதில் வந்துட்டு நாட் ஒன்லி டேஸ்ட் மட்டும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் வர மாதிரி பகிர்ந்து ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றத அது சொல்லித்தரும். ஓகே, அன்பு சொல்லித்தரும். ஓகே, பங்கிட்டு கொடுக்கணும், பகிரணும், பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு 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 ஆழமான ஒரு பாடத்தை நமக்கு அந்த உணவு முறை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க கிட்ட வந்துட்டு அந்த ஹேபிட் இல்லை. ஓகே, ஒரு 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 சாக்லேட் கிடைக்குது அப்படின்னா தான் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஷேரிங் மனப்பான்மை வந்துட்டு குறைஞ்சிடுச்சு. ஓகே, வை பிகாஸ் இன்றைக்கு வந்துட்டு நிறைய இருக்குது, எதுக்குமே கஷ்டம் கிடையாது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு முறை அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. தனக்கே வச்சுக்கணும். ஓகே, மற்றவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நீட் இருக்கும். அவங்களுக்கு நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அவங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்ற ஒரு புரிதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என் குழந்தைங்களோட நல்லா விளையாடுவேன். நான் குழந்தையாகவே மாறிடுவேன். ஓகே, நான் சின்ன வயசில் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு நான் பண்ணித்தருவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள செஞ்சு தர சொல்லுவேன். என் பசங்க வந்துட்டு ஐயோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு, அம்மா சின்ன வயசில் நீ இப்படி சாப்பிட்டியா, மாமா நீ எல்லாம் சண்டை போட்டுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அவங்க வந்துட்டு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிசைஞ்சு கையில் கொடுக்கும் பொழுது அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக சாப்பிடுவாங்க. ஓகே, அதனால் இந்த மாதிரியான ஒரு உணவு முறையை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதில் உள்ள அந்த கருத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேவா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஏதோ அதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சட்டியில் புளிக்குழம்பு பண்ணாங்க. அதை பார்த்தது எனக்கு அது சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான். நீங்கள் யாராவது இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? சண்டை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நன்றி.